IIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. சொல்றீங்க சார், ஒரு பெரிய போராட்டம் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட அதேபோல எடப்பாடி பழனிசாமி உட்பட உங்க அரசு அமைவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. மக்கள் நல திட்டங்களை தொடரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்க கருத்து? அவங்க சொன்னது மனசார நானும் வாழ்த்துறேன். அந்த நல்ல மனசு இருக்கிறது வாழ்த்துக்கள். 13ஆம் தேதி பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு ஆளுநர் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை கொடுத்து லெட்டர் கொடுத்துட்டு, லெட்டர் மட்டும் இல்ல, அப்படியே யாரு ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த முகத்துல விஐபி எட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ சார். முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடுகள் களை கட்டி இருக்கின்றன. தாவேகா தொண்டர்கள் நேரு ஸ்டேடியத்திற்கு வெளியிலும் கூடியிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தும் தற்போது களத்தில் இறங்கி வேலைகளை செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். யாரெல்லாம் அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள், யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில மணி நேரங்களில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். விஜயின் கான்வாய், முதலமைச்சர் கான்வாய் தற்போது நேரு ஸ்டேடியத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு அதுவரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸை வீழ்த்தி திமுக முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. அப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்ததாக பார்க்கப்பட்டது. தற்போது அதன் பிறகு திமுக அதிமுக என்ற அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்றை மாற்றி தாவேகா தற்போது ஆட்சியை பிடித்திருக்கிறது. 120 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு விஜய் ஆட்சியில் அமர்கிறார். இதில் முக்கியமாக விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் பங்கு முக்கியமானது. காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவளித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட்டணியாக ஆட்சியில் பங்கெடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன, யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அமைச்சர்களாக பொறுப்பேற்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வரலாறு திரும்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார். 1977 வரலாறு திரும்பும் என்று விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தார். 1977 என்ன நடந்தது? எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்து ஆட்சியை பிடித்திருந்தார். அதே வரலாறு மீண்டும் திரும்பும் என்று தெரிவித்திருந்தார் விஜய். தற்போது திரைத்துறையிலிருந்து நடிகராக வளர்ந்து பின்னர் அரசியலுக்குள் நுழைந்து கட்சி தொடங்கிய 3 ஆண்டுகளில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பி.எஸ். பாபு தற்போது செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு அவரை வீழ்த்தியவர் பி.எஸ். பாபு. கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். பி.எஸ். பாபுவுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் அவர் வீழ்த்தி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். இந்த நிகழ்வில் ராகுல் காந்தி பங்கேற்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. 5 காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு முதல் கட்சியாக ஆதரவளித்தது காங்கிரஸ் தான். தேர்தல் நடந்து முடிந்து 2 நாட்களில் தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்தது. காங்கிரசின் ஆதரவு திமுக காங்கிரஸ் கூட்டணியின் முறிவுக்கும் காரணமாக இருந்தது. நேற்று கூட முதலமைச்சர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தன்னை வந்து சந்திக்க கூட இல்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவுக்கு முதலில் கிடைத்தது. தற்போது ராகுல் காந்தியும் சென்னை விரைந்திருக்கிறார் என்ற தகவலையும் பார்க்கிறோம். விஜயின் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தியும் பங்கேற்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் மூலம் காங்கிரசின் கணக்கு என்ன, தேசிய அளவில் விஜயை வைத்து காங்கிரஸ் நகர்த்த போகும் காய் நகர்த்தல்கள் என்ன என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ராகுல் காந்தியின் பங்கேற்பு என்பது காங்கிரஸ் இந்த பதவியேற்பு விழாவை, தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்தை எவ்வளவு முக்கியமாக அணுகுகிறது என்பதையும் நம்மை உற்று நோக்க வைக்கிறது.
UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.